ஏன் ஆமேன். மறுபடியாக இப்ப பாஸ்டர் பால் ஆனன் அவர்களை யாவரும் அன்போடு வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். சாரி, பொறுமையோடு இருந்ததுக்கு நான் நன்றி செலுத்துறேன். நன்றி பாஸ்டர். வாருங்க, வந்து உங்களோட வார்த்தையை கொடுத்து எங்களை ஆசீர்வதிங்க. நன்றி. நம்முடைய நித்திய வெளிச்ச சங்கமம் வானொலி நேயர்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் நமக்கு வருகிறதான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 58 அதிகாரம் 11 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். The book of Isaiah 58 chapter verse 11. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிற ஒரு காரியம், நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் இந்த உலகத்தில் எப்படி இருப்பார்கள்? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பார்கள். You will be like a well-watered garden. இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்த செய்தியாகும். இந்த வசனத்தை நாம் முழுமையாக வாசித்து பார்க்கும் பொழுது தேவன் நம்மை எப்படியெல்லாம் நடத்துவார் என்கிற காரியங்களை பார்க்கலாம். ஏசாயா 58:11 கர்த்தர் உங்களையும் என்னையும் என்ன செய்வார்? நித்தமும் உன்னை நடத்துவார். ஏதோ ஒரு நாள் 2 நாள் அல்ல, குறிப்பிட்ட காலங்களில் அல்ல, நித்தமும் உன்னை நடத்துவார். Yahweh will guide you continually. இது நம்மை திடப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. தேவன் நம்மை ஒருபொழுதும் தனிமையாக விடமாட்டார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை பொறுப்பேற்று நித்தமும் நம்மை நடத்துவார் என்பதே கர்த்தருடைய வாக்குத்தத்தம். அது மாத்திரமல்ல, உன் மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை அவர் திருப்தியாக்குவார் என்றும் சொல்லுகிறார். And satisfy your soul in dry places. ஆகவே எல்லா இடங்களிலும் மகா வறட்சி இருக்கும். மற்றவர்களுக்கெல்லாம் மகா வறட்சியான காலமாய் இருக்கும். அப்படியாப்பட்ட காலத்தின் ஊடே நாம் சென்றால் கூட தேவன் உங்களையும் என்னையும் திருப்தியாக்குவார் என்று நாம் பார்க்கிறோம். பிறகு அவர் என்ன சொல்லுகிறார்? உன் எலும்புகளை நான் நினம் உள்ளதாக்குவார். And make your bones strong என்று சொல்லுகிறார். வேற விதத்துல சொல்ல போனா, மீண்டுமாய் நம்மை உயிர்ப்பிப்பார். சரீரத்தை, சக்தியை, பலனை அவர் புதுப்பிப்பார், மீட்டு எடுக்கிறார் என்பது அதனுடைய பொருள். நீங்களும் நானும் எப்படி இருப்போம் என்றால், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தை. And like a spring of water. அங்கே கீழே வாசிக்கும் பொழுது வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய். Whose waters don't fail என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் இந்த நாளிலே தேவன் இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்.
இதிலே தீர்க்கனாகிய எசையா மூலம், தீர்க்கதரிசி எசையா மூலம் ஆண்டவர் நமக்கு கொண்டு வருகிற செய்தி என்னவென்றால், இந்த வாக்குத்தத்த வசனம் ஒரு நம்பிக்கையை ஊட்டுகிற ஒரு செய்தியாயிருக்கிறது. மெசேஜ் ஆஃப் ஹோப் என்று சொல்லலாம். நம்பிக்கை இல்லாத உலகத்திலே வாழ்கிற இந்த ஜனங்கள் மத்தியிலே ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நம்பிக்கையை ஊட்டுகிற ஒரு செய்திதான் இது. அது மாத்திரமல்ல, இந்த வசனங்கள் மூலம் எசையா தீர்க்கதரிசி கர்த்தருடைய காரியம் என்னென்று சொல்லுகிறார்? மெசேஜ் ஆஃப் கைடன்ஸ். உங்களையும் என்னையும் தேவன் ஒவ்வொரு நாளும் நித்தமும் நடத்துவார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தின் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், உலகங்களிலே எவ்வளவுதான் மாற்றங்கள் ஏற்பட்டாலும், கர்த்தருடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியாப்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் உங்களையும் என்னையும் நடத்துவேன் என்கிறதான ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கிறார். மூன்றாவதாக, மெசேஜ் ஆஃப் ரெஸ்டோரேஷன். இந்த வசனங்கள் நமக்கு என்னத்தை கொடுக்கிறது என்றால், தேவன் நம்மை ரெனிவல், புதுப்பிக்கக்கூடியவராய், மீட்டு எடுக்கக்கூடியவராய், இழந்ததையெல்லாம் நாம் திரும்ப பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர் நம்மை மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணுவேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். சுருக்கமாய் சொல்ல போனால், the Lord will guide you continually. உங்களையும் என்னையும் ஆண்டவர் நித்தமும் நடத்த வல்லவர். அவர் கரத்திலே நம் வாழ்க்கையை தொடர்ந்து ஒப்பு கொடுத்து அவருடைய நடத்திப்புக்கு உட்பட்டு வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல அவர் மாற்றுகிறார். Giving you water when you are dry. மகா வறட்சியான காலமா இருந்தாலும் தேவன் உங்களையும் என்னையும் திருப்திப்படுத்தும்படி அவர் தம்முடைய தண்ணீரை கொடுப்பார் என்று நாம் பார்க்கிறோம். ரெஸ்டோரிங் யுவர் ஸ்ட்ரெங்க். கடந்த நாட்களிலே பலவிதமான சூழ்நிலைகள் நிமித்தம் நாம் பலனை இழந்தவர்களாய் இருக்கலாம். அநேக வயதானவர்கள் வயது முதிர்ச்சியினால் சரீரங்களிலே பலவீனங்களை காணக்கூடும். இயற்கை ரீதியாக முன்ன மாதிரி என்னால வேலை செய்ய முடியல, முன்ன மாதிரி என்னுடைய அவயங்கள் எனக்கு என்னோட ஒத்துழைப்பது இல்லை, நான் பலவீனத்தை உணர்கிறேன், சோர்வை உணர்கிறேன், அடிக்கடி களைப்பை உணர்கிறேன், முன்ன மாதிரி என்னால வேலை செய்ய முடியல என்றெல்லாம் இன்று அநேகர் சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தரோ, நான் உன்னுடைய எலும்புகளை கூட நினமுள்ளதாக்குவேன், உன்னுடைய ஹெல்த்தை நான் ரெஸ்டோர் பண்ணுவேன் சொல்றார். மீட்டெடுப்பேன், நீ இழந்த சக்தியை பலனை திரும்ப பெறுவாய். வாலிபர்களும் இடறுவார்கள், ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் புது பலன் தர வல்லவராயிருக்கிறார். காலேபை பற்றி பார்க்கும் பொழுது 80-85 வயதுல கூட அவர் என்ன சொல்லுகிறார்? எனக்கு இந்த மலை நாட்டை தாரும் என்று கேட்கிறார். அந்த மலை மேல எப்படி அவர் போய் இருக்க முடியும்? 80-85 வயதுல அவர் என்ன சொல்லுகிறார்? எனக்கு 80-85 வயதானாலும் 40-45 வயதில் எனக்கு என்ன பலன் இருந்ததோ
அதே பலனைத்தான் தேவன் இப்பொழுதும் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆகவே நான் முதிர் வயது ஆகிவிட்டேன், இனி என்னால் முடியாது என்று யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முதிர் வயதிலும் உன்னை கர்த்தர் பசுமையும் புஷ்டியுமாய் வைப்பேன் என்பதுதான் வாக்கு தத்துவம். மோசேயின் வயது 120 வயதுல கூட அவனுடைய கண் இருளவில்லை, அவன் பலன் குன்றவில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வயதானவர்கள் இருப்பீர்கள் என்றால் பயப்பட வேண்டாம். உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இழந்த அந்த சக்தியை தேவன் நம்மைக்கு மீண்டுமாய் ரெஸ்டோர் பண்ணுவேன் என்பது வாக்கு தத்தம். அதை வைத்து ஒவ்வொரு நாளும் தேவ பலனினால் நம்ம உயிர்ப்பித்துக் கொள்வோம், புதுப்பித்துக் கொள்வோம். You will be like a well-watered garden. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். உன்னில் இருக்கிற ஊற்று என்ன ஆகுமாம்? நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். இந்த உலகத்துல நிறைய ஊற்றுகள் எல்லாம் ஒரு காலத்திலே ஆறுகளிலே தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. குளம் குட்டையிலெல்லாம் தண்ணீர் எப்போதுமே இருந்து கொண்டிருந்தது. அதை நம்பிதான் விவசாயம் எல்லாம் அந்த நாட்களிலே செய்தார்கள். ஆனால் இன்றோ குளம் குட்டையிலே தண்ணீர் என்பது இல்லை. அநேக ஆறுகளிலே தண்ணீர் ஓடுவது இல்லை, எல்லாம் வற்றி போயிற்று. தண்ணீர் பூமிக்கு அடியில போயிடுச்சு. அதனால்தான் எங்க பார்த்தாலும் இப்போ போர்வெல்னு சொல்லி 350, 400, 700 ஆழத்துல போய் தண்ணீர் எடுக்க வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள், யாருடைய வாழ்க்கை எப்படி வற்றி போனாலும், உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை, நம்முடைய ஊழியங்கள் ஒருபொழுதும் வற்றாது. நீங்களும் நானும் வற்றாத நீரூற்றை போல் இருப்போம் என்கிற காரியத்தை தான் இந்த இதில் பார்க்கிறோம். இது விஷயமாக நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு சமாரியா ஸ்திரீக்கும் நடந்த சில உரையாடல்களை பார்க்கும் பொழுது, Jesus and Samaritan woman conversation, அவர்களுக்கு நடந்த உரையாடல்கள் என்ன? யோவானின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அந்த சமாரிய ஸ்திரியை பற்றி இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். அப்போ அந்த சமாரிய ஸ்திரியுடைய மனதிலே ஒரு இயற்கையான தண்ணீரை குறித்து அவள் ஆண்டவரிடத்திலே கேள்வி கேட்கிறாள். ஆனால் ஆண்டவர் சொன்ன ஒரு பதில் என்னவென்றால், இந்த தண்ணீரை யார் குடித்தாலும் மறுபடியும் தாகம் உண்டாகும். இன்று மனிதர்களுக்கு தாகம் என்று வந்துவிட்டால் அந்த தாகத்தை தீர்ப்பதற்கு பலவிதமான காரியங்களை கையாளுகிறார்கள், பலவிதமான பானங்களை எடுக்கிறார்கள். ஆனால் பிரயோஜனம் என்ன? அப்படியாப்பட்ட தாகத்தை தீர்க்கக்கூடிய அந்த பானங்கள் அவர்கள் எடுப்பார்கள் என்றால் கூட அது மறுபடியும் அவர்களுக்கு தாகத்தை உண்டாக்கும் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது நம்முடைய நிரந்தர தாகத்தை தீர்க்கக்கூடியது எது என்று சொல்லும் பொழுது ஏசப்பா சொல்லுகிறார், யோவான் 4:14, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. இது எவ்வளவு ஒரு விசேஷித்த தண்ணீராய் இருக்கும். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற தண்ணீர் எந்த மனுஷனுக்கும் மனுஷிக்கும் ஒரு காலமும் தாகமே எடுக்காதாம். அப்படியாப்பட்ட ஒரு தண்ணீரை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளேயே அது நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற
நீரூற்றாய் இருக்கும் என்று சொன்னார். ஒரு ஃபவுண்டனே நமக்குள்ள இருக்கும்ன்ற. இது நித்திய காலமாய் நமக்குள்ள அது ஊறிக்கொண்டே இருக்குமாம். அது ஜீவகாலம் எல்லாம் நமக்கு போதுமானதா இருக்குமா. அப்படியாப்பட்ட ஒரு வற்றாத நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாகி அவருடைய தண்ணீரை ஆண்டவர் தர விரும்புகிறார். அப்படி என்றால் அவர் சொல்லுகிற தண்ணீர் எதை குறிக்கிறது? அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்று பார்க்கும்பொழுது, யோவானின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 37 39 வசனங்களை வாசிக்கும் பொழுது 37ஆம் வசனத்திலே, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமுள்ளவனாய் இருந்தால் என்னிடத்துல வாங்கன்னு அழைக்கிறார். ஒருவன் தாகமுள்ளவனாய் இருந்தால் இயேசுனிடத்துல வாங்க கூப்பிடுறார். என்னிடத்துல வந்து நீங்க தாராளமாய் பானம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். 38ஆம் வசனத்துல, யோவான் 7:38 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய விசுவாசம் இன்று எங்கே இருக்கிறது? யார் மேலே இருக்கிறது? இயேசுவின் மேல் இருக்கிறதா? இயேசுவினுடைய ஜீவ வார்த்தைகள் மேல் இருக்கிறதா? அப்படியானால் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் தான், நம்முடைய குடும்பத்துக்கு தான், நம்முடைய சந்ததிக்கு தான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, அவன் யூதனானாலும் சரி, கிரேக்கனானாலும் சரி, கிறிஸ்தவனானாலும் சரி, புறஜாதிகள் ஆனாலும் சரி, இயேசுவினிடத்திலே அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறும் பொழுது அவனுடைய உள்ளத்திலேயே வைக்கிறாராம் அந்த ஜீவ தண்ணீரை. அவன் உள்ளத்திலிருந்து, இன்னும் சில மொழிபெயர்ப்புகளிலே அவனுடைய பெல்லி, அவனுடைய வயிற்றின் அடித்தளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி அல்ல, நதிகள் ப்ளூரல்ல சொல்றார், ஓடும் என்று சொல்றார். அப்போ பல ரிவர்கள் நமக்குள்ளேதான் ஓடுமா. நித்திய ஜீவகாலமாய் நமக்குள்ளே அது ஒரு ஃபவுண்டன் மாதிரி, நீரூற்று மாதிரி வற்றாமல் அது ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் தான் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறது மாத்திரமல்ல, நம் குடும்பம், நம்ம சுற்றில் இருக்கிற அயலகத்தார், நாம் போகிற இடங்களில் எல்லாம் தாகம் உள்ள மக்களை தாகத்தை தீர்க்கிற ஜீவ நதிகளாய் தேவன் நம்மை பயன்படுத்துவார். அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்ன என்று பார்க்கும் பொழுது 39ஆம் வசனத்திலே, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அப்போ இங்கே குறிப்பிடப்படுகிற தண்ணீர் எந்த தண்ணீர்? ஜீவ தண்ணீர், பரிசுத்த ஆவியானவர். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இயேசு இன்னும் சிலுவை மரணத்துக்கு போல. ஆகவே சிலுவை மரணத்துக்கு போய் அவர் மரித்து உயிர் தெழும்போதுதான் அவர் மகிமைப்படுவார் பிதாவினார். ஆகவே அவர் குறிப்பிட்ட காரியம் என்ன? அந்த நதி என்பது, ஜீவ தண்ணீர் உள்ள நதி என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிப்பிடுகிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கடைசி காலங்களிலே வசித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து முழு மனு குலத்துக்காய் இந்த உலகத்துக்கு வந்தார். அவருடைய பாவங்களிலிருந்து அவர்களை விடுவிக்க, அவர்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க, அந்த பாவத்தினால் வந்த விளைவுகளான மரணம்,
அந்த பாவத்தின் விளைவுகளால் வந்த சாபம், அந்த பாவத்தின் விளைவுகளால் வந்த வியாதி, நோய், நெருக்கம், கஷ்டம், இதிலிருந்தெல்லாம் தேவன் நம்மை விடுவிக்கும்படியாய் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற, நம்முடைய பாவங்கள் மட்டுமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் ஏசப்பா சிலுவையிலே பலியானார். ஆகவே இது ஒரு நற்செய்தி பிரியமானவர்களே. நீங்களும் நானும் இந்த ஜீவ தண்ணீரை பெறும்படியாக, வற்றாத அந்த நீரூற்றை பெறும்படியாய், நம்முடைய வாழ்நாளெல்லாம் நித்திய ஜீவன் நதி நமக்குள் காணப்படும்படியாய் இயேசு அப்பாவினுடைய சிலுவை மரணம் அமைந்தது. அவர் சொன்னபடியே இந்த உலகத்துக்கு வந்து 33 ஆண்டு காலம் பரிசுத்தமாய் வாழ்ந்து, நாம் மரிக்க வேண்டிய இடத்திலே நாம் ஒவ்வொருவருக்காக அவர் மரணத்தை சிலுவையிலே ருசி பார்த்து எல்லா இரத்தத்தையும் நமக்காக சிந்தினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்ததினால் தேவன் தமது அன்பை விளங்க பண்ணினார். நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு பகைஞராய் சத்துருக்களாய் இருக்கையிலே ஏசப்பா நம்முடைய சார்பாக சிலுவையிலே மரித்ததினாலே, அவர் ஜீவன் நமக்காக கொடுத்ததினாலே அவருடைய அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். மரித்த இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்தார். 40 நாள் அளவும் தன்னை உயிர்த்தெழுந்தவராய் இருக்கிறதாய் நிரூபித்து காண்பித்தார் அநேக திருஷ்டாந்தங்கள் மூலம். பிறகு பரமேறி சென்றார். அங்கே போய் அவர் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டார். பரிசுத்த ஆவியானவர், அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் மனு குலத்தின் மேல், அவரை விசுவாசிக்கிறவர்கள் மேல் ஊற்றும்படியாய், அதே போல் 50வது நாளிலே இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த 50வது நாளிலே, அந்த பெந்தகோஸ்தே என்கிற ஒரு நாள், பண்டிகை நாட்களிலே அவருக்காக காத்திருந்த, விசுவாசத்தோடு காத்திருந்த அந்த 120 பேரிலே அந்த பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இதை நாம் அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16 18 வரைக்கும் பார்க்கிறோம். இதை குறித்துதான் யோவேல் என்கிற தீர்க்கன் என்ன சொல்கிறார்? யோவேல் 2ஆம் அதிகாரம் 28 29 வசனங்களில், நான் மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆகவே இது வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர்கள் எந்த மதத்தினராய் இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த ஜாதியினராய் இருந்தாலும் சரி, என்ன பாஷை என்ன மொழிக்காரராய் இருந்தாலும் சரி, இந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய், சொந்த ஆண்டவராய், அவர் எனக்காக சிலுவையிலே மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், அவருடைய நாமத்தில் எனக்கு பாவ மன்னிப்பு உண்டு என்று தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு அவன் உண்மையாக இயேசுவினிடம் மனம் திரும்பும் பொழுது, இயேசுவை விசுவாசிக்கும் போது, அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கும் பொழுது, அவர்கள் யாவரும் மேலும் நான் பட்சவாதமின்றி மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்படி கர்த்தருடைய ஆவி அந்த ஜீவ நதி ஊற்றும் பொழுது என்ன நடக்கும்? உங்கள் குமாரர், உங்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். அந்நாளில் ஊழியக்காரிகள் மேல் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொன்னார். ஆகவே இது ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய காலமாய் இருக்கு. நம்முடைய தேவன் எந்த பாரபட்சமும் இன்றி இயேசுவை விசுவாசிக்கிற அத்தனை பேரும்
இயேசுவே இரட்சகர் ஆண்டவர் என்று நம்புகிற யாவர் மேல் இந்த ஆவியை இப்பொழுது எல்லா இடங்களிலே ஊற்றிக் கொண்டிருக்கிறார். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற ஒரு தேவன். இந்த காலை வேளையில எத்தனை பேர் தாகத்தோடு வந்திருக்கிறீர்கள்? ஆண்டவரே, நீர் கடைசி நாட்களிலே வாக்கு பண்ணின அந்த யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் சொன்ன வார்த்தை அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே அது நிறைவேறினதே, அது எனக்குள்ளும் நிறைவேறும் என்று நீங்கள் இந்த நாளிலே கருத்தாய் ஜெபிப்பீர்கள் என்றால் அந்த ஆவியை உங்களுக்கும் எனக்கும் அவர் தந்தருளுவார். சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இந்த கடைசி நாட்களிலே உங்களையும் என்னையும் ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோற்றத்தை போல, வற்றாத நீரூற்றை போல வைத்து முழு உலகத்துக்கும் ஆசீர்வாதமாய் வைக்க வேண்டும் என்பதே தேவ சித்தமாய் இருக்கிறது. அந்த நற்காரியங்களைத்தான் நாம் நம்முடைய சங்கமம் வானொலி மூலம், இந்த தமிழ் நிகழ்ச்சிகள் மூலம் கர்த்தருடைய செய்திகளை தொடர்ந்து ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் தவறாமல் இந்த நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற்று அந்த ஜீவ நதியை, வற்றாத நீரூற்றை பெற்றுக் கொள்வீர்களாக. இப்பொழுது உங்களுக்காக இப்படிப்பட்ட ஒரு ஜீவ நதி இறங்கும்படியாய், தேவன் தந்தருளும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் உலகத்திலே எந்த பாகத்திலே இருந்தாலும் நீர் பட்சபாதம் இல்லாமல், இது கடைசி நாட்களாய் இருக்கிறபடினால், காலமாய் இருக்கிறபடினால், மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னீரே. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் மேல் இப்பொழுதே அந்த பரிசுத்த ஆவியானுடைய மழையை பொழிந்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாய்ஸினுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே, இயேசு என்கிற நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிற பிள்ளைகளை, இயேசு எனக்காக சிலுவையிலே மரித்தார், அவரே இரட்சகர், அவரே ஆண்டவர், பிதாவானவர் அந்த அளவாய் அவரை உயர்த்தினார். எல்லா நாமத்துக்கும் மேலாய் மேலான நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் இந்த இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக முடங்கும் என்கிற நம்பிக்கை உள்ள அத்தனை பிள்ளைகள் மேல் இந்த ஆவியை ஊற்றுவீராக. இவருடைய வாழ்க்கை என்னதான் உலகம் ஒரு வறண்ட நிலையிலே போனாலும் அவர்களை திருப்தியாக்கி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் மாற்றும், வற்றாத நீரூற்றை போல் மாற்றும், அந்த நித்திய ஜீவனுக்குள் வழி நடத்துகிற, பரலோகத்துக்கு நேராய் வழி நடத்துகிற அந்த பரிசுத்த ஆவியின் மழையினால் எல்லாரும் நிரப்புவீராக. அவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி அல்ல, நதிகள் புறப்பட்டு ஓடட்டும் வரங்களாக. சிலருக்கு ஞானத்தை போதிக்கும் வசனம், சிலருக்கு அறிவை உணர்த்துகிற வசனம், சிலருக்கு ஆவிகளை பகுத்தறிகிற வரம், சிலருக்கு தீர்க்க தரிசன வரம், சிலருக்கு விசுவாச வரம், சிலருக்கு பற்பல பாஷைகள் பேசுகிற வரம், சிலருக்கு பாஷைகளை வியாக்கானம் பண்ணுகிற வரம், சிலருக்கு குணமளிக்கிற வரங்கள், சிலருக்கு அற்புதங்கள் செய்கிற சக்தி, இன்னும் பலவிதமான அப்போஸ்தல ஊழியம், தீர்க்கதரிசி ஊழியம், மேய்ப்பர் ஊழியம், போதகர் ஊழியம், சுவிசேஷ ஊழியம், அநேக உடன் ஊழியங்களை செய்யத்தக்க ஆண்டவரே, இது பலத்தினால் பராக்கிரமத்தினால் செய்யக்கூடிய காரியம் அல்ல, உமது ஆவியினால் செய்யக்கூடிய காரியம். இந்த கடைசி நாட்களிலே இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவதே உம்முடைய சித்தமாய் இருக்கிறது. இந்த பிள்ளைகளை உம்முடைய நாமத்தில் அபிஷேகிக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக. முன்மாறி பின்மாறியை ஊற்றும் தேசங்களில் உம்முடைய அக்கினி தீ பற்றி எரியட்டும். கடைசி நாளிலே தூதர்களை நான் காற்றுகளாக, ஊழியர்களை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவேன் சொன்னதே. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று சொல்லுகிறீரே. ஆனாலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு என்று சொன்னீரே.
அது முடியவளும் எவ்வளவாய் நெருக்கப்படுகிறேன் சொன்னீரே, அந்த ஸ்தானத்தை கூட உம்முடைய சிலுவை மரணத்தினால் நீ முடித்து ஆண்டவரே, இப்பொழுது 50வது நாளிலே உயிர்த்தெழுந்த 50வது நாளிலே எல்லா இடங்களிலும் ஊற்றி கொண்டிருக்கிறீரே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆன்மீக வாழ்க்கையிலே இந்த ஜீவ தண்ணீரை கொடுத்து அனுதினமும் நித்தமும் எங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறீர். நீர் போதும், உம்முடைய ஆவியானவர் போதும், உம்முடைய வார்த்தை போதும். அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, இந்த எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோமே, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும். ஆண்டவரே, எபேசியன் 5:26 வாசிக்கிறோமே, to make her holy, cleansing her by the washing with water through the word of God. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தினால் எங்களை சுத்திகரிக்கிறீரே, கோடா கோடி ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரிக்கிறீரே, கோடா கோடி ஸ்தோத்திரம். சங்கீதம் 119:9 வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் என்று பார்க்கிறோமே. உம்முடைய வசனத்தினால் எங்களை கழுவுகிறீர், உம்முடைய வசனத்தினால் எங்களை பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறீர். சங்கீதம் 1:1-3 பிரகாரம் துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமல், பாவிகளுடைய வழியிலே நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதிலே தியானமாயிருக்கிற மனுஷன் அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீரே. நீர் எங்களுக்கு அருளின் இந்த பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்கள் கையில கொடுத்த விலையேற பெற்ற பொக்கிஷமாகிய உம்முடைய வேதத்துக்காக, வேத வார்த்தைகளுக்காக, கர்த்தருடைய வார்த்தைக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். இப்படியாக இந்த வசனத்தின் மூலம், பரிசுத்தாவின் அபிஷேகம் மூலம் இந்த கடைசி காலங்களினுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறபடினால் நன்றி. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் நித்தமும் நடத்துவீராக. மகா வறட்சியான காலங்களிலும் திருப்தியாக்குவீராக. அவர்கள் இழந்த பலனை மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணி திரும்ப தருவீராக. இந்த பிள்ளைகள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கட்டும், வற்றாத நீரூற்றாய் இருக்கட்டும். இவர்கள் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த ஜீவ தண்ணியுள்ள நதிகள் இந்த உலகத்துக்கு, முழு உலகத்துக்கு அது ஒளியாய் உப்பாக மாறி ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஒரு மாபெரும் எழுப்புதல், தீ, அக்கினி தீ உலகம் எங்கும் பரவுவதாக. உமக்கே எல்லா கணம், மகிமை, துதியை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன்.